தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை பிரச்சார யுக்தியாக விளம்பர திமுக அரசு பயன்படுத்தி வருவதாகவும் 2026 நிச்சயம் அம்மாவின் ஆட்சி அமையும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா மலரும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அம்மாவோட ஆட்சி வரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் எது பாராளுமன்ற தொகுதியா? இப்போ இதில் ஒரு விவரமாகவும் விளக்கமாகவும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா 1971 இந்த வரைமுறை இது வந்து அரசியலமைப்பில் இருக்கு. 76 என்ன பண்ணுறாங்க, 71 நமக்கு வந்து 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிறபடி இருக்கு. 543 தொகுதி மொத்த இந்தியாவுக்கு பாராளுமன்ற தொகுதி. 76 இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க. ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறையும் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு இருக்குதுல. இது 1951 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் 1961, 71 எடுத்திருக்காங்க. இது வரிசையாக எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த 76 வரும்போது அந்த இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து ஒவ்வொரு குடும்பமும் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கணும், 2 குழந்தைங்க போகிறோம் அப்படிங்கிற இதில் வீதாச்சாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் விளம்பரங்கள்லாம் கொடுத்து மக்களுக்கு புரிய வச்சு அதை செய்ய சொன்னாங்க. அதில் குறிப்பாக தென் பகுதியில் உள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அப்போது ஒன்றிணைந்த ஆந்திரா, கர்நாடகா இவரையெல்லாம் தீவிரப்படுத்தி இது வந்து மக்கள் தொகையை வந்து சரி பண்ணும், குறைச்சி சரி பண்ணும். அதுதான் இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த செய்தியை வந்து அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இந்த வரையறையை பண்ணும்போது வடக்கு பகுதியில் எல்லாம் என்னன்னாக்க மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. நம்ம தெற்கு மாநிலங்களில் மட்டும் மக்கள் தொகை குறைவாயிருக்கு. அதனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து நல்லா தீவிரப்படுத்தி நல்லா செய்த மாநிலங்களுக்கு வந்து நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு மறுசீரமைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற எம்பி தேதியை குறைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் 20 வருடத்திற்கு இதுவே நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுது, 2002 வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்காங்க. அவருடைய காலகட்டத்தில் அது வருது திரும்ப. அப்போ அவரும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, நம்ம வந்து நல்லா செஞ்ச மாநிலங்களுக்கு வந்து குறைக்கக்கூடாது, நம்ம அதிகமாக மக்கள் தொகை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சொன்னதை கேட்கல, சரியாக செயல்படுத்தலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கறது அது எப்படி சரியாக வரும்? அதனால அவரும் என்ன சொல்லிட்டாரு, தள்ளி வச்சிட்டாரு. இப்போ அது வந்து 21 கணக்கெடுப்பு பண்ணணும். அந்த 10 வருடம் முடிஞ்சு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது எடுக்கணும். அப்போ வந்து இந்தியாவில் வந்து கொரோனா வந்துருச்சு, அதனால அதை எடுக்கலை. அதனால இப்போ என்ன ஒரு பயம் வருது தென் மாநிலங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம், இப்போ இதை எடுப்பாங்களோ. இப்போ நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தது லேட்டு, எடுத்தா 2000 இன்னும் தள்ளும். எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் வந்திருக்கு,
அப்படின்னா இப்போ எடுத்துருவாங்களோ, வரப்போகிற நாடாளுமன்ற தொகுதியிலே எடுக்கக்கூடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதில் அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். அது மட்டும் இல்லை, இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, மாநிலங்களில் உள்ள தொகுதி வரையறையிலையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதனால தான் நமக்கு புதுக்கோட்டை தொகுதி எடுக்கப்பட்டது. ஆனால் எம்பி தொகுதி, பாராளுமன்ற தொகுதி நமக்கு குறையல, அது நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் உள்ள ஒரு தொகுதி வந்து வேற தொகுதியோட பாராளுமன்ற தொகுதியோட சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படி தான் நடந்திருக்கு. அதனால இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியறது, நான் பார்க்குற வகையில் பார்க்கும்போது இப்போ பாரத பிரதமர்கிட்ட போயிருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய அரசாங்கம் இருக்கும்போதும் இந்த முடிவை தள்ளி போட்டு எடுத்திருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் இதை செஞ்சிருக்காங்க. அதனால இப்போ உள்ள பிரதம மந்திரியும் அதை செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நம்ம அரசாங்கம் எப்படி நடக்குது, இது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். மாநகரில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, நல்ல டவுனில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, கிராம பகுதி வில்லேஜ் வரைக்கும் போயிருக்கு. இந்த திமுக அரசாங்கம் சரிவர செயல்படலை அப்படிங்கிறது இது யதார்த்த உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. திமுககாரவங்க மறுக்கலாம், திமுக அமைச்சர்கள் மறுக்கலாம், முதலமைச்சர் மறுக்கலாம். ஆனால் பொதுமக்களும் சரி, நான் எங்களை போல உள்ளவங்களும் சரி, இதை நாங்கள் அவங்க நல்லா செய்கிறாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா எதையும் சரியாக செய்யலை. இப்போதைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ 44வது மாதத்தில் இருக்காங்க. இப்போ மொத்தம் 60 மாதம், அதில் 44வது மாதத்தில் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கும் பணம் கிடையாது, எதுவும் செய்ய முடியாது, இந்த மீதி காலத்தை ஓட்டி ஆகணும் அவங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இதை உடனே கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ நாளைக்கே வந்துடுற மாதிரி, இதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சார யுக்தியாக திமுக செய்து அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க 2013 முக்கியம் வந்து உடல் நல்லா பார்த்துக்கணும். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, உடல் நலனுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இது வந்து அத்தியாவசிய தேவை. அதே போல் மின்சாரம், இது மூணையும் கொடுத்தாகணும் மக்களுக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க மின்சாரம் விலைக்கு வாங்க போகிறாங்க. ஏன் விலைக்கு வாங்கணும், நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஏன் இதில் நீங்கள் தயார் பண்ண முடியலையா உங்களுக்கு, எதுக்காக போய் விலைக்கு வாங்குறீங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நமக்கு தேவைகள் அதிகரிக்குதுங்கிறது தெரியாதா உங்களுக்கு? உங்கள் அப்பா ஆட்சியில் இருந்தப்போ அமைச்சராக இருந்தவர் மின்சாரத்துறைக்கு வந்து ஆற்காடு வீராசாமி அவர், அப்போ என்ன நடந்துச்சு, அதே தான் இப்போ உங்கள் ஆட்சியில் திரும்ப நடக்குது. அம்மா இருந்தப்போ மட்டும் வெளி மாநிலத்துக்கு நாங்கள் விற்பனை செஞ்சோம், அது ஏன் உங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். இது ஒரு பக்கம். இப்போ உடல்நிலைன்னு பார்த்துங்க. இப்போ நமக்கு வந்து பொதுவாக எல்லா மாவட்டத்துலேயுமே மாவட்டத்தில் வந்து மாவட்ட மருத்துவமனைகளில் வந்து இப்போ வந்து காலேஜும் சேர்த்துட்டோம். அதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாலுக்கா வகையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம், இது இருக்குது.
இதுக்கு 2013 அம்மா போட்ட டாக்டருங்க தான். இப்போ டாக்டருங்களே 43 மாதமா இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2500 டாக்டர் போட்டிருக்காங்க. டாக்டர் மட்டும் போட்டால் பத்தாது. ஏன்னா அங்கே வந்து செவிலியர் போட்டாகணும் கிராம பகுதியில். அது மட்டும் இல்லை, மருந்து ஆளுநர்னு ஒருத்தர் இருப்பார். மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தெருக்களில் வீட்டுகளில் போய் பார்க்கறதுக்கு ஒரு செவிலியர் தனியாக இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, அந்த கிராம பகுதிகளில் போய் பார்க்கும்போது 2 வயசுக்குள்ளே உள்ள குழந்தை இருக்குதா, ஏழை எளியவர்கள் வீட்டில், அவங்க அட்ரஸ்ஸு, அந்த குழந்தைக்கு சத்து மாவு ஒழுங்காக வருதா, நம்ம சோசியல் வெல்ஃபேர்லேருந்து கொடுப்போம், அது ஒழுங்காக வருதா. இப்போ எங்கே பார்த்தாலும் போய் கேளுங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. கருவுற்ற பெண்கள் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அங்கே அந்த கருவுற்ற பெண்களுக்கு வந்து சத்து உருண்டைன்னு கொடுப்போம். அது அவங்கள லிஸ்ட்டில் சேர்க்கணும், அந்த அம்மா வந்து கருவுற்று இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த கிராம பகுதியில் எத்தனை பெண்கள் கருவுற்று இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் அங்கே போகும், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகும். அவங்களுக்கு தடுப்பூசி போடணும், அவங்களுக்கு குழந்தை பிறந்தா தடுப்பூசி போடணும், அவங்களுக்கு அம்மா கொடுத்த 18,000 ரூபா பணம் கொடுக்கணும் 4 தவணையா. இதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை. இதை தான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சும்மா டிவியில் விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு, அங்கங்கே கட்சி மீட்டிங்கை போட்டுக்கிட்டு, இந்த கூட்டணிகள் நிறையா இருக்கிறத வச்சுக்கிட்டு, சேரை போட்டுக்கிட்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முதல்வர் சொல்லலாமா, இதை என்ன சொல்கிறாரு, மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஜனத்தொகை அதிகமாக போயிட்டு அதனால வந்து எல்லாரும் அதிக குழந்தைய பெற்றுக்குங்கிறாரு. இது ஒரு முதலமைச்சர் சொல்கிற வார்த்தையா இது? நம்ம வந்து எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கோம். இதுக்கெல்லாம் இது ஒரு காரணம். நீங்கள் பொறுப்பற்றத்தனமாக போய் பேசலாமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பார்த்தது. என்ன இது எந்த நோக்கில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே எதுக்கணும், ஏதாவது பண்ணணும், அதுக்காக இப்படி சொல்கிறீங்க. இதுக்கு நல்லா யோசித்து எந்த மாதிரி செய்யணும், இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அந்த வேலையை விட்டுட்டு சண்டை போடுற நோக்கிலே இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செவிலியர் எங்கேயுமே போடல. இப்போ செவிலியர் போடாமல் என்ன பண்ணுறது? அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இது மெடிக்கல் காலேஜில் உள்ள ஹாஸ்பிட்டலுங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நர்ஸு கிடையாது, அங்கேயும் பயங்கர பற்றாக்குறை. இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இப்போ வெளியில் ப்ரைவேட்டில் போய் ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணு போய் அங்கே போய் பிரசவத்துக்கு போச்சுன்னா 1,50,000 ரூபா பணம் இல்லாமல் அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரியில் டிஜிஓ, அதாவது மகப்பேறு செய்யறதுக்கு உரிய டாக்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக என்னோட குரல் என்னைக்கு இருக்கும். இதையும் நான் இப்போ கேட்குறேன். மீதி இருக்கிற மாதத்துலனாலும் மேல் படிப்பு படித்த மருத்துவர்களை ஃபில்லப் பண்ணுங்க, போடுங்க, சரியான முறையில் நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த முதலமைச்சருக்கு கேட்டுக்கிறேன். சும்மா மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ வந்து சண்டை போடுறதுக்காக மக்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா மாதிரி பண்ணுறது எந்த வகையும் சரியில்லைங்கிறதையும் சொல்லிக்கிறேன்.